அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசி. கண்டிப்பாக நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரிய வழிபாடு, நரம்பு உபத்திரம், கண், தலைவலி இதை நீங்கள் பார்த்து தான் தீரும். மேலதிகாரிகள், தொழில் சார்ந்த விஷயம், வியாபாரிகள், அக்கம் பக்கம் யாரோடத்துலையும் சண்டை வேணாம். சட்டத்துக்கு புறமானவர்களுடைய சண்டை பெருசாகிடும், கஷ்டமாயிடும். ரொம்ப கவனமாக இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபத்தை கண்டிப்பாக படாமல் இருப்பது யோக பலத்தையும் நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது, உத்தியோகத்தில் யோகத்தை பெறுவது, இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கினீங்கன்னா நல்லது ஏற்படும். கண்டிப்பாக தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அற்புதத்தை ஏற்படுத்தி தரும். உங்களுக்காக அவர்கள் நிறைய தியாகங்களை செய்யக்கூடிய காலகட்டமாக காணப்படும். தெய்வீக வழிபாடுகள், பெருமாள் கோயிலுக்கெல்லாம் திடீர்னு தரிசனம் ஏற்படும். ஆச்சரியமாக இருக்கும். அது ஏன் உங்களுக்கும் அதுக்கும் கிடைக்குதுன்னு தெரியாது, ஆனால் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். வரக்கூடிய புத்தாண்டே உங்கள் ராசியில் தான் பிறக்கிறது என்பதனால் கொஞ்சம் சந்தோஷமாக இருங்க. சனி உங்களுக்கு அற்புதமான காலகட்டத்தில் உள்ளது என்பதனால் நீங்கள் தான் ஏதாவது பிரச்சனை பண்ணால் உங்கள் மேலே தான் தப்பு. சாமி வெளியிடத்தில் இல்லை என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கோங்க. சும்மா ரோஷப்படுறது, சும்மா கத்துறது, கூடா நண்பர்களை வச்சு அவங்களுக்காக குடும்பத்தில் இருக்கவங்களெல்லாம் காயப்படுத்துறதெல்லாம் நியாயம் கிடையவே கிடையாது. கண்டிப்பாக தூக்கத்தை கெடுத்து கொள்ளக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தை இழக்குகிறார்கள். அதுக்காக எனக்கு நைட் டியூட்டி இருக்குது, தூக்கத்தை நான் எப்படி விட முடியும்னு உடனே குதர்க்கமாக பேசாதீங்க. நான் சொல்கிறது தொழிலோ வேலையிலையோ இருந்தால் தூக்கத்தை பற்றி கவலை கிடையாது. நட்புக்காகவோ அல்லது சும்மா வீடியோ பார்த்துக்கணும், ரீல்ஸ் பார்த்துக்கணும் இருந்து கெடுத்துக்காதீங்க.